அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகத்துஹு. நான் உங்கள் அன்பு முகமது மீரான் பேசுகிறேன். என்ன நேயர்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்கள்கிட்ட இப்போ நம்ம ஃபன்னாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மக்களோடு மக்களாக வாழ்வதற்காகத்தான் இறைவன் இந்த பூமியிலே மனிதர்களை படைத்து விட்டுருக்கான். மனிதனுடைய முழு பக்குவம் எப்போ அடையிறோம்னு கேட்டிங்கன்னா, அவன் பகுத்தறிவு மூலம், நல்ல சிந்தனையின் மூலம், நல்ல எண்ணத்தின் மூலம் முழுமை அடையும் போது தான் என்ன செய்கிறான்? முழுமையான மனுஷனை ஆகிறான். இல்லை என்றால் மிருகந்தான். சரிங்களா? மிருகத்துக்கு 5 அறிவு. என்ன 5 அறிவு? எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியுமே, இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு. 5 அறிவு என்று சொன்னால், பார்த்தல் கண்ணால், கேட்டல் காதால், நுகர்தல் மூக்கால், சுவைத்தல் நாக்கால், உணர்தல் உடம்பு மெய்தோல். இந்த 5 அறிவு எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கும் தோழர்களே. ஆனால் அதில் 6வது அறிவு இருக்குது பார்த்தீங்களா? அந்த அறிவு தான் மனுஷனுக்கு இருக்குது. அந்த 6வது அறிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 புலன்களை வச்சு சிந்திக்கிறது. இது மற்ற எந்த ஜீவராசிக்கும் கிடையாது. ஒரு மாடு இருக்குன்னா அந்த மாடு போன போக்கில் போயிட்டே இருக்கும், சிந்திக்காது. ஒரு ஆடு இருக்குன்னா அது வர்ற வரத்தில் வந்துக்கிட்டே இருக்கும், சிந்திக்காது. ஆனால் மனுஷன் மட்டும்தான் சிந்திப்பான். அதில் மனுஷனுக்கு அழகு என்ன தெரியுங்களா? மனிதனை மிகவும் அழகுபடுத்துவது அவனுடைய குணமும் அவனுடைய அந்த நீதி நேர்மையான மனப்பாங்குந்தான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு மனிதன் எப்போது அவன் முழுமை அடைகிறான் என்றால், அவன் நல்ல குணமாகவும் எப்போதும் நல்ல நிதானமாகவும், சரிங்களா, அதோடு அவன் நல்ல எண்ணங்கள் உடையவனாகவும் நல்ல சிந்தனை உடையவனாகவும் குறிப்பாக நீதி நேர்மையை பேணி நடக்கக்கூடியவனாகவும் இருக்கும்போது தான் அந்த மனிதன் மனிதனாக முழுமை அடைகிறான். இல்லை என்றால் 5 அறிவு ஜீவன்களைப் போல மனிதனும் மிருகம்தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, மிருகங்களுக்கு உள்ளது போல மனிதனுக்கு மாமிசம் இருக்கின்றது. மிருகங்களுக்கு உள்ளது போல மனிதனுக்கும் எலும்புகள் இருக்கின்றது. மிருகங்களுக்கு போல மனிதனுக்கும் என்ன இருக்கின்றது? அந்த 5 உணர்வுகளும் இருக்கின்றது. ஆனால் மிருகங்களுக்கு இல்லாத ஒரே ஒரு உணர்வு, அந்த அறிவு பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு எப்போ முழுமை அடையுது என்று சொன்னால், அந்த மனிதன் நீதியாலும் நேர்மையாலும் நல்ல சிந்தனையாலும் நல்ல எண்ணத்தாலும் தியாக மனப்பான்மையாலும் நல்ல நடத்தையினாலும் அவன் முழுமை அடைகிறான். அவன் முழுமை அடையவில்லை என்றால் அவன் மிருகந்தான். மனிதர்கள் மிருகமாக வாழ்வது சரியா அல்லது மனிதனாக வாழ்வது சரியா என்பதை நாம் தான் தெரிஞ்சுக்கணும். பார்வையாளர்களே, நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உள்ளத்தில் ஒளிஞ்சு கிடக்கின்ற நல்ல எண்ணங்களை வெளியே தூண்டி விடுகின்றேன். எனக்காக நீ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாதா? தோழர்களே, ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளங்களிலும் நல்ல எண்ணங்களும் இருக்கின்றது, கெட்ட எண்ணங்களும் இருக்கின்றது. ஆனால் இன்று மனிதனுடைய உள்ளங்களில் கெட்ட எண்ணத்தை வெளியே கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல மனுஷன் கூட அவனுடைய பாதுகாப்புக்கு தன்னை ஒரு கெட்டவன் மாதிரியே காட்டிக்கிற வேண்டியதாக இருக்கும். நல்லவனாக காமிச்சோம்னு வச்சுக்கோங்களே, ஏமாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் வெளியே போனால் அப்படியே பயங்கரமான ஆள் மாதிரி போயிட்டு பயங்கரமான ஆள் மாதிரி வர வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு உலகம் கெட்டு போச்சு தோழர்களே. ஏன் என்ன பயம்? ஏன் நம்ம நல்லவனாக வாழ்ந்தது என்ன? யார் நம்மளை ஏமாற்ற போகிறா? யாருமே ஏமாற்ற மாட்டார்கள். மனிதர்களே,
நண்பர்களே, தோழர்களே, நீங்கள் எல்லோரும் நல்லவர்களாக நடக்க ஆசைப்படுவோம். அதை பார்த்து மற்றவர்களும் நல்லவர்களாக நடக்க ஆசைப்படட்டும். இன்னைக்கு உலகம் அப்படியே மாறி போய் ஒன்றுலையுமே சேர்த்து இல்லாத ஆள் கூட என்ன செய்கிறான், தன்னை நல்லவனாக காட்டிக்கிறாம கெட்டவனாக காட்டுறான், பயங்கரமாக பேசுகிறான், மிரட்டுறான், உருட்டுறான். ஆனால் ஆளை பார்த்தா அப்படி ஈக்குச்சி மாதிரி தான் இருக்கான். அவனை பார்த்தெல்லாம் உலகம் பயப்படுது. ஆனால் ஆள் நல்லா தடிமனா நல்லா ஆங்காரம் பூங்காரமாக இருக்கிறவன் நல்லவனாக வாழ்ந்தால் அவனை பார்த்து உலகமெல்லாம் ஏளனமாக பேசுது. அந்த அளவுக்கு உலகம் கெட்டுப்போச்சு தோழர்களே. நீங்கள் பயப்படாதீர்கள், நல்லவனாகவே வாழுங்கள். நல்லவனாக வாழ்வதனால உங்களுக்கு எந்த தீங்கும் வராது, சரிங்களா? நல்லவனாக வாழ்வதனால நீங்கள் எந்த தீங்குக்கும் ஆளாக மாட்டீங்க. நீங்கள் சுய நினைவோடு தானே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் அதை தடுக்க உங்களால் முடியும் அல்லவா? அப்புறம் ஏன் பயம்? ஏன் கெட்டவனைப் போல் நடிக்கின்றீர்கள்? நல்லவனாகவே வாழுங்கள். நம்மளை பார்த்து நல்லவங்க 4 பேர் நல்லவங்களாக வாழட்டும். இந்த நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனையும் உலக மத்தியில் அனைவரிடத்திலும் பரவட்டும். உலகத்தில் நீதியும் நேர்மையும் நியாயமும் சத்தியமும் தர்மமும் நிலவட்டும் என்று கூறியவனாக உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு முகமது மீரான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.